எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் ஒரு DIY தான் பார்க்க போகிறோம். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்குற, ஸ்கின் டோனை கொஞ்சம் லைட்டர் ஷேடாக மாற்றுறதுக்குள்ள ஒரு பீல் ஆஃப் மாஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். பீல் ஆஃப் மாஸ்க்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டாக காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னா 2 rupeesக்கு ஸ்மாலான பேக் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சாலும் போதும். இல்லை உங்ககிட்ட பெரிய பாட்டிலில் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கூட கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சமையலுக்கு யூஸ் செய்கிறோம் பார்த்தீங்களா, மஞ்சள் பொடி, அது கூட நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ் ஒரு 3 drops மட்டுமே ஆட் செய்யுங்க. உங்களோட ஸ்கின்னுக்கு லெமன் அதிகமாகிருச்சு அப்படின்னா கொஞ்சம் எரிச்சல் தன்மை ஏதாவது கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 drop இல்லை 2 dropே போதும். நம்ம நேச்சுரலாக எடுக்கிற நேரம் அதில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். விட்டமின் சி சீரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஒரு அளவு வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு 15% விட்டமின் சீரம் அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம நேச்சுரலாக அப்படியே எடுத்து ஆட் செய்கிறதுனால அதில் நம்ம அளவு கம்மியாக விட்டால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் வராது. லெமனில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்கின்னை பிரைட்னிங்கும் ஸ்கின்னை லைட்னிங் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் கொஞ்சம் மிக்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு கூட ஏதாவது ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் செய்யுங்க. உங்ககிட்ட எந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குதோ அதை யூஸ் செஞ்சுக்கலாம். எவர் யூத்தோட ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க் இருந்துச்சுன்னா அது யூஸ் செய்யுங்க. என்கிட்ட இப்போ இருந்தது வாவ் அப்படின்னு உள்ள பிராண்டோட சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கு, அதை தான் நான் யூஸ் செஞ்சுருக்கிறேன். நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்து நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுக்கோங்க. நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை செஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக ட்ரையாக விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா பீல் செஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் யூஸ் செஞ்ச வாவ் அப்படின்னு உள்ள பிராண்டோட அந்த பீல் ஆஃப் மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக திக்காக அப்ளை செஞ்சிட்டோம் அப்படின்னா, அதாவது டைரெக்டாக வாவ் பீல் ஆஃப் மாஸ்க்கை யூஸ் செய்கிற நேரம் திக்காக அப்ளை செஞ்சிட்டோம் அப்படின்னா அது உள் பக்கமாக ட்ரை ஆகாமல் இருக்கும், மேல் பக்கத்தில் ட்ரை ஆகி இருக்கும். ரொம்ப தின் லேயராக தான் அப்ளை செய்யணும். ஆனால் இந்த பேக்கில் ஒரு சில இன்க்ரீடியண்ட் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. அதனால் எனக்கு உள் பகுதியில் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்டெயின் எல்லாம் படிஞ்சிருக்குது. ஆனால் நீங்கள் வாட்டரில் வாஷ் செஞ்ச உடனே ஸ்டெயின் காணாமல் போயிடும். ஸ்கின்னில் ஆனால் நல்ல ஒரு க்ளீன் இருக்குது. பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் கூட ரிமூவ் ஆகி வருது. ஏன்னா நம்ம யூஸ் செய்கிறது பீல் ஆஃப் மாஸ்க் பார்த்தீங்களா, ஸ்கின்னில் ஒரு சின்ன ஒரு க்ளோ, ஒரு பிரைட்னிங் இருக்குது. இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே செய்யுங்க. இது மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட ஸ்கின்னை நேச்சுரலான வழிகளில் நீங்கள் ப்ளீச் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஏன்னா லெமன் எல்லாம் சேர்த்துருக்குறோம் பார்த்தீங்களா, அதனால நமக்கு ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸ்கின்னை பிரைட்னிங்காக இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பேக்னால நிறைய பெனிஃபிட் இருக்குது. பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸும் ரிமூவ் ஆகும், ஸ்கின்னு பிரைட்னிங் ஆகும், ஒயிட்னிங் ஆகும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.